இந்த மாதிரி ஒரு தடவை சிக்கன் 65 பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு கோ டூ ஆப்ஷனே கிடையாது. கண்டிப்பா நம்ம வந்து இந்த ரெசிபிய தான் ஃபாலோ பண்ணுவோம். அந்த அளவுக்கு சிக்கன் 65 ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா வரும். எங்க வீட்ல இது வந்து ஆல் டைம் ஃபேவரட் ஒரு ரெசிபி. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இங்கே காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு வந்து நார்மல் சில்லி எடுக்கிறதுனாலும் உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்புல பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் ஒரு கோட்டிங்க்காக சேர்க்குறோம். கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சேர்த்துக்கோங்க. அது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1 to 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா தண்ணி கூடி போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சிக்கனில் வந்து இந்த மசாலா வந்து கோட்டாகி வராது, கொஞ்சம் லூஸ் ஆகிடும். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக கோட்டாகி வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தெளித்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் திக்காக தான் இது வந்து இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் பேஸ்ட் மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இது இருக்கணும். கடைசியாக நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் இல்லாட்டி நீங்கள் வந்து எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். இதை எல்லாமே நல்ல ஒரு புளிப்புத்தன்மை கிடைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதை சேர்த்துக்கிறோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து ஓவர் நைட் வந்து நம்ம வந்து இந்த பேஸ்ட்டை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கணும். இல்லாட்டி நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் முன்னாடியாச்சும் நீங்கள் இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கணும். இப்போது நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை இந்த சிக்கனில் மேரினேட் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் முன்னாடி நாள் இப்போ அடுத்த நாள் நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோன்னா முன்னாடி நாள் சாயங்காலமே நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் இதை வந்து வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா மேரினேட் ஆகி அந்த டேஸ்ட் எல்லாமே அந்த மசாலாவோட டேஸ்ட் எல்லாமே அந்த சிக்கனில் நல்லா இறங்கி உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் நல்ல ஜூஸியாக நல்லா சாஃப்டாகவும் சிக்கன் வந்து இருக்கும். நம்ம வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு நம்மளோட டைமை பொறுத்து பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாச்சும் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த பேஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி கூட வைக்கலாம். அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ இன்னும் கொஞ்சமாக அதிகமாக நீங்கள் வந்து வினிகர் சேர்த்துக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு அதை சீக்கிரமாக கெட்டு போயிடாமல் இருக்கும். ஒரு வாரம் வரையும் நம்ம வந்து அந்த பேஸ்ட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போது கடைசியாக கொஞ்சமாக நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு தடவை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதை இப்போ ஒரு 2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வைக்க வேணாம், கீழே கூட வச்சுக்கலாம். நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஆயில் ஊற்றிக்கோங்க. சன்ஃப்ளவரோ இல்லாட்டி கோகனட் ஆயிலோ யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி தண்டோட ஒரு 2 3 தண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா உள்ளே இறங்கி டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பாக. இதே மாதிரியே நீங்கள் மீன் பொரிக்கிறப்ப கூட இந்த மாதிரி ஃபுல்லாக தண்டோட சேர்த்து பொரிச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்ல ஹீட்டை வந்து இப்போ வந்து கூட்டி வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து அந்த ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒன்றா அது மேலே போடாமல் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி இதை வந்து எடுத்துக்கணும். நீங்கள் வந்து இதுக்கப்புறமேட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கரிஞ்சொன்னும் போயிடாமல் பார்த்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து ஹீட்டை வந்து கூட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி போயிடும் சிக்கன். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வந்து நீங்கள் வந்து இதை குக் பண்ணி எடுக்க பாருங்கள். ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சிட வேண்டாம். அது ஒரு மாதிரி பதன்னு ஆயிரும் சிக்கன் வந்து. அதனால் ஒரு நார்மலான ஒரு ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியை வந்து நான் போடுறதுக்காக சொல்லலை, ஆனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீட்டில் எல்லாருக்குமே இந்த சிக்கன் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கப்போ இது வந்து காலியாகிற ஒரு ரெசிபி. அந்த அளவுக்கு தைரியமாக பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இதே மெத்தட் இப்படியே ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம பண்ணுறது வேஸ்ட் ஆகிடாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப
டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சிக்கன் ஃப்ரை வந்து ரெடியாகி வந்துருச்சு. இந்த 65 பார்த்திங்கன்னா எப்படின்னா உங்களுக்கு வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல ஜூஸியாகவும் இருக்கும். அதுதான் இதோட வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்கிறது. இப்போ நம்ம வந்து இதை வந்து சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதில் வந்து எந்த விதமான ஃபுட் கலரோ எதுவுமே ஆட் பண்ணல. ஆனாலுமே நல்ல கலராக சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியான ரெட் சில்லி காஷ்மீரி சில்லி பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் கலர் சேர்க்க வேண்டிய அவசியம் வராது. நம்ம வந்து அமேசானில் ஃப்ளிப்கார்ட்ல எல்லாம் உங்களுக்கு வந்து ரெட் சில்லி காஷ்மீரி சில்லி வந்து கிடைக்கும். அதை வாங்கி பவுடர் பண்ணிக்கோங்க. நல்ல கலர் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. அதே மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுக்கவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ரீத்தூஸ் மெனு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.